டாக்டர் பிளஸ் மை என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். டாக்டர் பிளஸ் அன்பர்களே, ஆண் பெண் இருபாலருக்கு சொல்றேன், ஸ்வீட்டை சாப்பிட்டு சுகரை குறைக்கலாம். அப்ப சில தவறுகளை நீங்க செய்யக்கூடாது. என்ன? பழைய சோறு சாப்பிடக்கூடாது, வெள்ளைச்சீனி ஆகாது. அப்ப ஸ்வீட்னா அதானுங்க, கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு நீங்க சுகரை உருவாக்கணும். நாங்க சொல்ற ஸ்வீட்டுங்கிறது என்னன்னா அதி அற்புதமானது, சுத்தமான உண்மையான பனை வெல்லம், பனங்கருப்பட்டி. இது கால்சியம் சத்து உள்ளது. கால்சியம் அதிக அளவுல நம்ம உடம்புக்குள்ள சேர்றதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கிது. பனங்கற்கண்டு போட்டு, பனங்கற்கண்டு பனை வெல்லம், இந்த பனங்கற்கண்டும் பனை வெல்லமும், பனை வெல்லத்தை போட்டு நீங்க ஒன்றும் இல்லை, கருங்குருவைன்னு ஒரு அரிசி இருக்கு. கருங்குருவை அரிசியை ஊற வச்சு நல்லா ஆட்டி அல்லது காய வச்சு மாவாக்கி, கருங்குருவை அரிசியை நல்லா மாவாக்கி அதுல நீங்க பனை வெல்லம் கலந்து இடிச்சு அதுல நீங்க கொலக்கட்டை பிடிச்சி தின்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவை இருக்கும். அரிசி மாவு தான், பச்சரிசி மாவும் பனை வெல்லமும். சார், பச்சரிசி மாவு சாப்பிட்டால் சுகர் வராதா? வராது. பனை வெல்லம் மிக்ஸ் ஆகும் போது அந்த பனை வெல்லத்துல அடிச்சுட்டு போயிடும் சுகர்லாம். நீங்க வெள்ளத்துல அடிச்சுட்டு போறத பாக்குறீங்களா? தண்ணி எப்படி அடிச்சுட்டு போகுது வீடெல்லாம் எல்லாத்தையும். அது மாதிரி சுகருங்கிற ஒரு மலையை இந்த பனை வெல்லம் அடிச்சுட்டு போயிடும். அப்ப சாதாரண பச்சரிசியில அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாமா சார்? தாராளமா சாப்பிடலாம். ஏங்க, அரிசி நம்முடைய நாட்டு உணவு, தாய் உணவு. பனை வெல்லம் சேரும் பொழுது அது இனிப்பு. இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும். பனை வெல்லம் கலந்து அப்போ நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில இனிப்பு போண்டா. எப்படி? மைதா மாவு சேர்க்கக்கூடாது, கோதுமை மாவு இதுக்கு பரவாயில்ல. ஆனா வெறும் ரொம்ப சுவையா இருக்கும். பனங்கருப்பட்டியை நல்லா இடிச்சு தூளாக்கி கோதுமை மாவுல இணைச்சு நீங்க ஏலக்காய் 2 அதுல தட்டி போட்டு, சுக்கு கொஞ்சம் அதில் தட்டி போட்டு நல்லா பிணைஞ்சு வளவளன்னு இருக்கும். அப்படி பிணைஞ்சு, ஆனா நல்லெண்ணெய் தான் போடணும் நண்பர்களே. ஏன்னா சுகர் ஒழிக்கிற மருந்தாவும் நான் சொல்றேன். விருந்தே மருந்து. இதை அப்படி போண்டாவா போட்டு சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு ஸ்வீட்டை வாழ்க்கையில நீங்க சாப்பிட்டுருக்கே மாட்டீங்க. இதை விட டேஸ்ட் எந்த ஸ்வீட்டுமே இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. நான் சொன்ன மாதிரி போட்டா ஏலக்காய், சுக்கு சேர்க்கணும், ஈக்குவல் பனை வெல்லம், சர்க்கரை, நல்ல சர்க்கரை. பனை வெல்லத்தை நீங்க பயந்துட்டு தான் போட வேண்டாம். பனை வெல்லத்தை நல்லாவே சுவையா போடுங்க. போட்டு கோதுமை மாவுல நல்லா பிசைஞ்சு நல்லெண்ணெயை காய்ச்சி அதுல நல்லெண்ணெயில போட்டு எடுக்கணும். அதை போண்டா. அப்ப இதுக்கு பேர் பனை வெல்ல போண்டா. யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. கொண்டாமீங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த வீடே மணக்கும். இன்னொரு விஷயம், எல்லாமே கால்சியம் சத்து உள்ளது. நான் சொல்றது செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய், கால்சியம் சத்து. அதனாலதான் நல்லெண்ணெய்னு அதுக்கு பேரு. நல்லெண்ணெயில் போட்ட இனிப்பு போண்டா, நல்லெண்ணெய், கோதுமை. எப்படி இருக்கு? இதை வேண்டான்னு யாரும் சொல்ல முடியுமா? நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. அவ்வளவு சாப்பிட்டாவும் இருக்கும் அது. இது இன்னொரு விஷயம். இன்றைக்கு இரவு நீங்க சாயங்காலம் போட்டீங்க, நாளைக்கு காலையில சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சுவையா இருக்குது. அப்படி மறுநாள்லாம் கிடையாது. காலையில பிரிட்ஜில் வைக்க கூடாது. தயவு செஞ்சு பிரிட்ஜில் வச்சீங்கன்னா வேஸ்ட். இந்த பிரிட்ஜுக்கு போற வாழ்க்கையை தயவு செய்து மாற்றி விடுங்க.
ஐஸ் வைப்பதும் ஐஸில் வைப்பதும் ஐஸ் விற்பதும் குற்றம்னு சொல்லக்கூடியவன் நான். ஆகவே சாதாரணமா கேஷுவலா இருங்க. நம்மளாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் இன்றைக்கு இருக்க பசங்களுக்கு தெரியாது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். யதார்த்தமாக வாழ்ந்தோம், அற்புதமாக ஆனந்தமாக இருந்தோம், இவ்வளவு நோய்கள் இல்லை. நினைச்சு பாருங்க. சம்பந்தம் இல்லாம பயன்படுத்திக்கிட்டு எதுக்குங்க பயப்படுறீங்க? நீங்க செய்யற தவறுகள் தாங்க. நீங்களா ஒன்ன போட்டு மாத்திரையை போட்டுட்டு அதை போட்டு இதை போட்டு பசி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. எதுவா இருந்தாலும் சரி செரிமானம் ஆகும். நல்லா பசிக்கணும், சாப்பிட்டு பாருங்க. எங்கே சுகர் ஏறுதான்னு பார்ப்போம். டயத்தை பார்த்து சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. பசிக்கணும் உங்களுக்கு. நான் சொல்ற மாதிரி உணவுக்கு போயிட்டீங்கனாலே அந்தந்த அவயங்கள் சிறப்பாக வேலை செய்யும். இந்த போண்டா இருக்குல்ல, இது வெறும் தீனி நினைச்சிடாதீங்க. அரும்பெரும் மருந்து. என்னென்ன செய்யும் தெரியுமா? கால்சியப்பட்ட எலும்பு நரம்புகளை பலப்படுத்தும் இந்த போண்டா. நான் சொல்ற போண்டா. நீங்க மற்ற போண்டாக்களை பற்றி நான் சொல்லலை, ஏன்னா எதிர்ப்பு வரும். நான் அதை பற்றி பேசுறேன். பலருடைய பிழைப்பு அது பாவம். வண்டி கடை போட்டு போண்டா போட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த போண்டா நரம்பு எலும்புகளை பலப்படுத்தும். முதல்ல நரம்பு எலும்பும் பலப்பட்டாலே அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். கண் நரம்புகள் பாதுகாக்கப்படும். லங்ஸ்ல இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் பாதுகாக்க, நரம்பு போகாத இடமே இல்லையே. ஆண்மை தன்மைக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். ஏன்னா சுக்கு கலக்கிறோம். ஆகவே இந்த அதி அற்புதமான இந்த ஸ்வீட்டை, இந்த ஸ்வீட் போண்டாவை தினமும் சாப்பிடுங்க. இந்த ஸ்வீட் போண்டா சாப்பிட்டு உங்கள் சுகரை குறைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருங்கள். அற்புதம், ஆனந்தம்.